ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர் அப்படின்னு இருக்கும். இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட் அப்படின்னு கேட்கும். ஸோ ஓகே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயனாளர் குறியீட்டை உருவாக்குக அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுடைய யூசர் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயனாளர் குறியீடு உள்ளதா அப்படின்றத நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணிங்க. ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய யூசர் ஐடி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய பயனாளர் குறியீடு ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை பயன்படுத்தி உங்களுடைய விவரங்களை உள்ளீடு செய்து உரிய கட்டணம் செலுத்தி நிரந்தர பரிவர்த்தனை 48 மணி நேரத்துக்குள் நிறைவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை என்றால் உங்களது விவரங்கள் நிரந்தர பதிலிருந்து நீக்கப்படும். நீங்கள் மீண்டும் அனைத்து விவரங்களும் உள்ளீடு செய்து புதிதாக பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடவுச்சொல் கொடுத்துருக்காங்க, பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ், ஒரு டிஜிட்டு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். மினிமம் லென்த்து 8 டிஜிட்டு, மேக்ஸிமம் லென்த்து 15 டிஜிட்டாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் மெயில் ஐடி நீங்கள் இங்கே கொடுத்துங்க. அடுத்து வந்து கன்ஃபார்ம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் மெயில் ஐடி நீங்கள் இங்கே கொடுத்துங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நேம் கேட்குறாங்க, அதாவது விண்ணப்பதாரர் பெயர் கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களுடைய விண்ணப்பதாரர் பெயர் கொடுத்துங்க. இங்கே இனிஷியல் கொடுத்துங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க. உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஓடிபி பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கைபேசி எண்ணுக்கு வந்து ஓடிபி சரியாக உள்ளதாக இருக்கும். எஸ்ன்னு கொடுத்துங்க. ஸோ ஓடிபி வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. ஓடிபி டைப் பண்ணிவிட்டு சரி அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரிஃபை ஆகிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க. ஃபாதர் நேம் டைப் பண்ணிங்க. இனிஷியல் கேட்டிருப்பாங்க, இனிஷியல் கொடுத்துங்க. உங்களுடைய தந்தையார் பிறந்த மாவட்டம் கேட்டிருக்காங்க. பிறந்த மாவட்டத்தை நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி தந்தையார் பூர்வீக மாவட்டம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாயார் பேர் கேட்டிருக்காங்க. இனிஷியலோடு நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இங்கே கொடுத்துங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரர் பூர்வீக மாவட்டம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யூ ஆர் செலக்டட் மேட் ஆஸ் யுவர் ஜெண்டர் அப்படின்னு ப்ளீஸ் கன்ஃபார்ம்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ அடுத்து உங்களுடைய ரிலீஜன் மதம் கேட்டிருக்காங்க, மதம் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. பாலினம் தேசிய இனம் கேட்டிருக்காங்க, தேசிய இனம் வந்து நீங்கள் இங்கே வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா கொடுத்துங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு சான்று விவரங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரி அதர்ஸ் அப்படின்னு இருக்கும். ரிசர்வேஷன் கேட்டகரி நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே பண்ணுங்கள். செலக்ட் த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் தமிழ்நாடு, அதர் தென் தமிழ்நாடு இருக்கும். வித்தின் தமிழ்நாடு கொடுத்துங்க. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. கம்யூனிட்டி செலக்ட் பண்ணோன்னே சப்காஸ்ட் கேட்பாங்க, சப்காஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதேமாதிரி மாவட்டம் கேட்பாங்க, மாவட்டம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய வட்டம் கேட்பாங்க, வட்டம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சான்றிதழ் வழங்கிய அதிகாரி கேட்பாங்க, அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. வழங்கப்பட்ட தேதி நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு சேமி மற்றும் தொடர் அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ண. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்ட பதிவு வெற்றிகரமாக முடிந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி இறுதி வகுப்பு சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. அதாவது பள்ளி இறுதி வகுப்பு பதிவெண் வந்து கேட்குறாங்க.
டைப் பண்ணிவிட்டு நீங்கள் மந்த் அண்ட் இயரை வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதிப்பெண் சான்றிதழ் படி உங்களுடைய பிறந்த தேதி வந்து கேட்குறாங்க. உங்களுடைய பிறந்த தேதி வந்து நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பள்ளி இறுதி வகுப்பு கல்வி குழுமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் மெட்ரிகுலேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ்னு கேட்குறாங்க, அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொழி வந்து கேட்குறாங்க, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமான, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க, இந்த இடத்துல உங்கள் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு நிரந்தர முகவரி வந்து பார்த்தீங்கன்னா அதே மேலே இருக்கக்கூடிய இந்த டிக் பாக்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேமி மற்றும் தொடர் அப்படின்னு இருக்கும், இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய ஃபோட்டோவும் கையெழுத்தையும் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிங்க. உங்களுடைய ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணிவிட்டு சேமி மற்றும் தொடர் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணிட்டு சேமி மற்றும் தொடர் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உறுதிப்படுத்துது ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டணம் செலுத்தவும் தொடரும் அப்படின்னு இருக்கும், இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 150 rupees நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வே. இதில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க. ப்ரொசீட் டு பே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலமா மட்டும்தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நெட் பேங்கிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கினுடைய நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ மேக் பேமெண்ட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நெட் பேங்கிங் பேஜுக்கு போயிடும். உங்களுடைய பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது தங்களிடம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDA வழங்கிய ஆதார் அட்டை உள்ளதா அப்படின்னு கேட்பாங்க. எஸ்ன்னு கொடுங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துங்க. டைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஆதாரில் இது மாதிரி கொடுத்துட்டு கீழே கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் OTP அப்படின்னு கொடுங்க. இந்த பேஜை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கணும். ஸோ சென்ட் OTP பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கன்ஃபார்மாக இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு, அதாவது ஆதாரில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் பதிவு பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைலில் இருக்க ஒரு OTP சென்ட் ஆகும். அந்த OTP நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைடு ஆதார் அப்படின்னு நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதாவது உங்களுக்கு உண்டான அப்ளிகண்ட்டுக்கு உண்டான டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, கரண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி எடிட் ப்ரொஃபைல் இருக்கும், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியூ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் த்ரூ இ சேவா இருக்கும், டவுன்லோட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை ஆன்சர் ஷீட் இருக்கும்.
ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரினிவல் டேட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரையிலும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் எலிஜிபிள். நீங்கள் ஒரு முறை ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா போதும். 5 வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாலும், அதாவது கால்ஃபர் பண்ணியிருந்தாலும் அதுக்குண்டான அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நீங்கள் ரினிவல் பண்ணுற மாதிரி வரும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் 150 ரூபா கட்டி ரினிவல் பண்ணுற மாதிரி வரும். இதே மாதிரி நீங்களும் டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆன்லைனில் ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.